எல்லோருக்கும் நமஸ்காரம். எனக்குள் தோன்றிய சில ஐடியாக்களை, அதாவது யோசனைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன், ஷேர் பண்ணுகிறேன். 2000 வருஷம் ஆரம்பித்த போது எனக்குள் ஒரு ஐடியா வந்தது, உதயமாயிற்று. அதாவது சில ஃபங்க்ஷன் விழாக்களுக்கு வாழ்த்து மடல்கள் எழுதலாம் என்ற ஐடியா தோன்றியது. அப்படி 2000 என் 3வது மாமா பையனின் கல்யாணத்திற்கு முதலில் நான் வாழ்த்து மடல் எழுதினேன், ஆரம்பித்தேன். அது அப்படியே வளர்ந்து 25 வருஷம் ஆகிவிட்டது. கல்யாணம், பிறந்த நாள், 60வது பிறந்த நாளுக்கு, 1வது பிறந்த நாளுக்கு என்று வாழ்த்து மடலை எழுதி கொண்டிருக்கிறேன். இப்போ திடீரென்று அந்த வாழ்த்து மடலில் பூக்கள் பெயர்கள், பழங்கள் பெயர்கள், நட்சத்திரங்கள், கம்ப்யூட்டர் வார்த்தைகள், செல்வங்கள், விதவிதமாக இப்படி வாழ்த்து மடல்கள் எழுத ஆரம்பித்தேன். இந்த வருடம் அதுக்கு 25 வருடம் ஆகிறது. பிறகு 2011ஆம் வருடம் ஆரம்பத்திலிருந்து எனக்குள் மற்றொரு ஐடியா வந்தது, உருவாகியது. அதாவது கல்யாணமாகி 25 வருஷமானவர்களுக்கு 25 வகையான கிஃப்ட்டு பரிசாக கொடுக்கலாம். கல்யாணமாகி 50 வருஷமானவர்களுக்கு 50 வகையான கிஃப்ட் ஐட்டங்கள், 60வது பிறந்த நாளுக்கு 60 வகையான கிஃப்ட் ஐட்டங்கள் என்று கொடுக்க தோன்றியது. முதலில் என் அம்மாவிற்கு இப்படி கொடுக்க ஆரம்பித்தேன். அது படிப்படியாக ரொம்ப முக்கியமான ஃப்ரெண்ட்ஸுகள், சொந்தக்காரர்கள், தெரிந்தவர்கள் என்று ஆரம்பித்தேன். இப்போ இந்த ஐடியாவில் ஆண்டவன் ஐட்டங்கள், அடுப்புலை ஐட்டங்கள், அலங்கார ஐட்டங்கள், ஆகார ஐட்டங்கள், பொது ஐட்டங்கள், அவசிய ஐட்டங்கள், பெர்சனல் ஐட்டங்கள் என்று கேட்டகரி வைஸாக பிரித்தேன். உதாரணத்துக்கு முதலில் ஆண்டவன் ஐட்டங்களில் முதல்ல ஒரு பிள்ளையார், அப்புறம் அவரின் குலதெய்வ கடவுள், அப்புறம் ராதாகிருஷ்ணர், அப்புறம் உதுபத்தி ஸ்டாண்டு, இப்படி 7-8 ஐட்டங்கள். அப்புறம் அடுப்புல ஐட்டங்களில் கிச்சன் கண்டெய்னர், ஸ்பூன் ஸ்டாண்டு, ஸ்பூன்கள் இப்படி கொடுக்க ஆரம்பிச்சு, பீலர், லைட்டர் என்று கொடுக்கலாம். அப்புறம் ஆகார ஐட்டங்களில் ஓட்ஸு, டேட்ஸு, ஃப்ரூட்ஸு, நட்ஸு என்று இப்படி ஒரு வீடென்றால் இந்த அவசிய ஐட்டங்கள் இருக்க வேண்டும் என்று மெழுகுதிரி பாக்கெட்டு, ரப்பர் பேண்ட் பாக்கெட்டு, பிளாஸ்டிக் என்று வைப்பேன். பெர்சனல் ஐட்டங்களில் ஜென்ஸுக்கு அவர்களின் வேஷ்டி, டவல், அப்புறம் விபூதி கிட்டு, கீச்செயின் என்று கொடுப்பேன். லேடிஸுக்கு புடவை ரவிக்கு, ஹேண்ட்பேக்கு, மஞ்சள் குங்குமத்துக்கு இப்படி இருக்கும். இதில் என் வாழ்த்து மடலும் ஒரு ஐட்டமாக இருக்கும். எல்லாவற்றையும் ஒரு டிராவல் பேக்கில் வைத்து கொடுப்பேன். இப்படி உருவாகிய ஐடியாக்களில் நான் கொடுத்த எல்லோருக்குமே ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் ஆண்டவனின் அருளால் நடந்தது. இப்படி ஐட்டங்கள், ஐடியாக்கள் உருவாகும் விதத்துக்கு ஒரு விதம் பட்ஜெட்டு வைத்துக் கொள்வோம். ரூபாயாக பணமாக கொடுத்தால் மனமாக இருக்காது என்று இந்த ஐட்டங்களாக கொடுத்தால் என் நினைவு அவர்களுக்கு வரும். அடுப்புலையில் பீலர் எடுத்தால் என் நினைவு வரும் என்று நினைக்கிறேன். சாமி ரூமில், டைனிங் ரூமில் என்று எங்கு பார்த்தாலும் என் தோழிகள் என்னை நினைவு கூறுவார்கள். இன்னும் ஐடியாக்கள் உருவாக்க ஆண்டவனின் துணை. என் ஃப்ரெண்டு என்னோட 60th பர்த்டேக்கு 60 ஐட்டம்ஸ் எனக்கு ப்ரெசன்ட் பண்ணியிருக்கா. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு. ரொம்ப தேங்க்ஸ் கீதா. இந்த மாதிரி தேடி தேடி யோசிச்சு கண்டுபிடிச்சி இவ்வளோ அனுப்பிச்சிருக்கேன், இவ்வளோ தந்திருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ 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 வெரி மச். ரொம்ப தேங்க்ஸ் கீதா. மறக்கவே முடியாது, இந்த கிஃப்டை மறக்கவே முடியாது. ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு மாடலாக ஒரு வீடியோ அனுப்பி இருக்கிறேன், பாருங்கள். இந்த மாதிரி ஐட்டங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஐடியாக்கள் சில பேர்களுக்கு வேஸ்ட் என்று தோன்றும், சில பேருக்கு நல்ல டேஸ்ட், நல்ல ஐடியா என்று தோன்றும், சில பேருக்கு இது நல்ல பெஸ்ட் ஐடியா என்று தோன்றும். அவரவர் விருப்பம், அவரவர் பட்ஜெட். இந்த ஐட்டங்களில் சிம்பிளாகவும் வைக்கலாம். ஆண்டவன் ஐட்டங்களில் விக்கிரகம் தான் வைக்கணும் என்று இல்லை. ஊதுபத்தி பாக்கெட்டு, சூடன் பாக்கெட்டு, திரி பாக்கெட்டு வைக்கலாம். புது மாதிரியாக இருக்கும் கிஃப்ட் ஐட்டங்கள் தான். அவரவர் விருப்பம், அவரவர் டேஸ்ட்டு, அவரவர் பட்ஜெட்டு. நான் என்னுடைய இதை கருத்தை பகிர்ந்து கொண்டேன். நான் இப்படி ஐடியாக்கள் வரது என்று எல்லோருக்கும் சந்தோஷம்.